திண்டுக்கல்லுக்கே நேரடியாக சென்று கூடவே நின்று ஸ்ட்ராங்கான பூட்டை செய்து வாங்கி வந்து பூட்டினாலும் கேட் ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் அவ்வளவுதான் என்பதை உணர்த்தியிருக்கிறது இந்த குற்றச்சம்பவம். அதுவும் கள்ளச்சாவி போட்டு திருடுவது அல்லது பூட்டையே உடைத்து திருடுவது என்பதையெல்லாம் தாண்டி கேட்டையே அல்லேக்காக தூக்கி திருடியதும் அதன் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் கொடுத்தும் போலீஸ் வீக்காக இருப்பதால் வழக்குப்பதிவு கூட செய்யாமல் இழுத்தடிப்பதாக கூறப்படும் போலீசாரின் அலட்சியம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குன்னாங்கல் பாளையத்தில் வினோத்குமார் என்பவர் கடந்த 8 வருடங்களாக பனியன் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் தனியார் பின்னலாடை நிறுவனங்களில் இருந்து ஆர்டர் எடுத்து பனியன் துணிகளை தைத்து தருகிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் திருப்பூர் காந்தி நகரில் இயங்கி வரும் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் ஆர்டர் எடுத்து துணிகளை தைத்து கொடுத்திருக்கிறார். இதில் 75,000 ரூபாய் பணத்தை அந்நிறுவனம் வினோத்குமாருக்கு நிலுவை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் மீண்டும் ஆர்டர் எடுத்து துணிகளை தைத்து அனுப்புவதற்காக தயார் நிலையில் வைத்திருந்தனர். 15 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையில் 11 லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டு மீதம் 5,90,000 ரூபாய் நிறுவனம் செலுத்தாமல் இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து வினோத்குமார் அந்த நிறுவனத்திடம் கேட்டதற்கு முறையான பதில் அளிக்காமல் பணம் தர தாமதப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணி அளவில் 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் குன்னாங்கல் பாளையத்தில் உள்ள வினோத்குமாரின் நிறுவனத்திற்குள் புகுந்து கம்பெனியின் கேட்டை தனியாக கடற்றி வைத்துவிட்டு கம்பெனியின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் துணிகளை 20 நிமிடங்களில் சரக்கு லாரியில் ஏற்றி திருடிச் சென்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளோடு நிறுவன ஊழியர்கள் பல்லடம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் 3 நாட்களுக்கு மேலாக வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்துவதாகவும் இழுத்தடிப்பதாகவும் திருடப்பட்ட பொருட்களை மர்ம நபர்கள் விற்பதற்கு முன்பாக அவர்களை கண்டுபிடித்து தருமாறும் புகார் அளித்த நிறுவனத்தின் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எங்கள் கம்பெனியில் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 351 காட்டன் பாக்ஸ் ஷிப்மெண்ட்டுக்கு ரெடியாக இருந்தது, காணாமல் போயிடுச்சு. இது சம்மந்தமாக வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து புகார் கொடுக்க வந்தோம். ஆனால் புகாரை வந்து திருட்டு வழக்கு கொடுத்தோம் நாங்கள். ஆனால் திருட்டு வழக்கு தானா அப்படின்னு சொல்லி டிஎஸ்பிகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லி 2 நாள் ஆல்ரெடி அலக்கழிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்தோம், நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து திருட்டு வழக்காக போடுறதுக்கு சிஎஸ்ஆர் கூட போட்டு தர மாட்டேன்னு சொல்லி அலக்கழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா அந்த மிஸ் ஆன காட்டன் பாக்ஸ் எல்லாம் வந்து ஷிப்மெண்ட்டை வந்து மீட்டு தரணும் சீக்கிரமாக. ஏன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு இதில் பண்ணி ஏதாவது வித்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக சேல் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதுக்காக வந்து ரொம்ப விரைந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். காவல்துறை வந்து எங்களை அலக்களிக்குது. விரைந்து நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பூட்டு ஸ்ட்ராங்கு ஆனா கேட் வீக் என்கிற அளவுக்கு அல்லேக்காக தூக்கி திருட்டு நடந்துள்ளது. ஆனால் சிசிடிவி ஆதாரங்கள் இருந்து வழக்கு பதிவு கூட செய்யாமல் போலீஸ் அதைவிட வீக்காக இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் கம்பெனிக்குள் புகுந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் துணிகளை 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.